ஒன்றிய அரசால் தமிழ்நாட்டில் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி ஆளுநர் தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்களை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார். அவர் இதை வேண்டுமென்றே செய்கிறார். தனது செய்தியும் படங்களும் தொடர்ச்சியாக தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் வர வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார். குறிப்பாக அண்மையில் தேசப்பிதா என போற்றப்படுகிற மகாத்மா காந்தி குறித்து காந்தியினுடைய போராட்டத்தால் நாடு விடுதலை பெறவில்லை என்கிற அர்த்தத்தில் அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிறந்த நாளான கடந்த 22ஆம் தேதி கருத்தை தெரிவித்திருந்தார். அது மிக கடுமையான கண்டனத்திற்கு உள்ளானது. ஏதோ காந்தியை பற்றி அவர் தெரியாமல் பேசவில்லை, வேண்டுமென்றே தான் பேசுகிறார். ஒன்றிய அரசும் இவ்வாறு காந்தியை அவமதிப்பதை ஒன்றிய அரசும் அனுமதிக்கிற காரணத்தினால் அப்படி இந்த சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். தற்பொழுது குறிப்பாக நேற்றைய தினம் அவர் கீழவெண்மணி கிராமத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு சென்று அந்த கீழவெண்மணி தியாகிகளில் ஒருவரை வலுக்கட்டாயமாக நிர்பந்தமாக சந்தித்து அவரோடு உரையாடி அதை ஒரு செய்தியாக்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கீழவெண்மணி தியாகிகளுக்கு மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு பெரிய நினைவு சின்னம் தியாகிகளின் பெயரால் உருவாக்கியிருக்கிறார்கள். அது குறித்து குறிப்பிட்டு தியாகிகளை அவமதிக்கக்கூடிய விதத்தில் தியாகிகளுடைய மண்டபம் பெருசாக இருக்கிறது, ஆனால் அங்கே வாழுகிற மக்கள் எல்லாம் குடிசையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், இது நேர் முரணாக இருக்கிறது என்கிற அர்த்தத்தில் ஒரு கருத்தை தெரிவித்திருப்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. கீழவெண்மணி கிராமத்தில் அந்த சம்பவம் 1968ஆம் ஆண்டு குடிசையில் வைத்து எரிக்கப்பட்ட அந்த சம்பவத்தை ஒட்டி அதில் இருந்த தியாகிகளை போற்றும் வண்ணமாக அந்த நினைவு மண்டபம் ஒரு பெருமளவில் கட்டப்பட்டு இருக்கிறது. அது அரசாங்க நிதியிலேயோ ஒன்றிய அரசு நிதியிலேயோ கட்டப்பட்டதல்ல, தொழிலாளரிடத்திலே நிதி வசூல் செய்து அந்த கட்டடத்தை கட்டியிருக்கிறார்கள். ஆண்டுதோறும் டிசம்பர் 25ஆம் தேதி பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே நேரடியாக சென்று தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதை கொச்சைப்படுத்தும் விதமாக தியாகிகளுக்கு அவ்வளோ பெரிய கட்டடம் கட்டியிருக்கிறார்கள், ஆனால் ஏழைகள் குடிசையில் இருக்கிறார்கள் என்று தியாகிகளை அவமதிக்கக்கூடிய வகையில் அவர் பேசியிருப்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. நாட்டில் பிரதமர் சொல்லுகிறார், இப்போ குடிசையே இல்லை, எல்லாருக்கும் நாங்கள் வீடெல்லாம் கொடுத்துட்டோன்னு சொல்கிறாரு. ஆளுநர் சொல்கிறாரு குடிசை வீடு தான் வசிக்கிறார்கள் என்று சொல்ல, இதுதான் முரணாக இருக்கிறது. அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் குடிசைகள் இருப்பது கீழத்தஞ்சை மாவட்டத்தில் இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்பது, ஓலை குடிசைகள் சின்னஞ்சிறு குடிசைகள் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது மிக மிக யதார்த்தமான உண்மை. நான் ஆளுநரை கேட்பது, அவர்களை பார்த்து அனுதாபப்படுகிற ஆளுநர் ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு ஒரு திட்டம் ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பெருமளவுக்கு நிதியை ஒதுக்கீடு செய்வது மாநில அரசு தான். மத்திய அரசு மிக குறைந்த நிதி தான் ஒதுக்குகிறது. ஆளுநர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி பிரதமரிடத்தில், நிதியமைச்சரிடத்தில் அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷா இடத்துல தனது செல்வாக்கு, அவருக்கு நிறைய செல்வாக்கு இருக்காங்க, அந்த செல்வாக்கை பயன்படுத்தி கீழத்தஞ்சை மாவட்டம் முழுவதும் குடிசை வீடுகள் இல்லாத எல்லாம் காங்கிரீட் வீடுகளாக கட்டி கொடுப்பதற்கான நிதியை பெற்று கட்டி கொடுத்தால் அது பயனுள்ளதாக இருக்கும். அதற்கு மாறாக அதுக்கு முரணான வகையில் தியாகிகளுக்கு இப்படிப்பட்ட பெரிய கட்டடமா என்கிற கேள்வி எழுப்பியிருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக மிக வன்மையாக கண்டிக்கிறது.